இது தப்பு இல்லையா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. Banu, though I can't understand what you say, but I can sense your feelings. We may not communicate in a language, but we can communicate with our souls. Gopi betrayed me, and to overcome the pain, God made us friends. There is nothing wrong in this relationship. Let's forget all our sorrows and love each other. I love you, Banu. Do you love me? லவ்னு என்னால சொல்ல முடியாது, பட் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் யூ. Love always starts with liking, Banu. Hey, what's happened? Why are you crying? Did I hurt you? No, you didn't hurt me. Gopi. Gopi? What he did? Tell me, Banu. He no like me. I village girl, black. Marrying me. Go America. No coming back. Okay, understood. Don't cry, dear. தானியா, முதல்ல What's wrong? கதவை மூடு. கதவை மூடு. Oh, I have to close it. கதவை மூடுன்னு சொன்னேன்ல. Okay, sorry. Oh, Banu, you look very beautiful. Thank you. You know, I want to wear saree too. நீயும் என்ன மாதிரி புடவை கட்டுறியா? கொடுக்குறேன். Oh, it's beautiful. இந்த புடவை எடுத்துக்கோ. Very nice. What is this? Blouse. Blouse. இதான் blouse. I must put this first. Chichi. முதல்ல இதை போட்டுக்கோ. You're a girl. I'm a girl. It's okay. Wait. ஐயோ. ஆச்சா. Wait. I'm wearing. Banu? Can you help me? Hey, you are a girl. I'm a girl. Don't worry. Banu? அந்த ஜோசியர் நம்ம வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. நீங்க உடனே ஃபோன் பண்ணி அவர் இங்க வர சொல்லுங்க. எதுக்கு? உன் வளகாப்புக்கு நாள் குறிக்கவா? ஆஹா, கிழவனுக்கு ரொம்ப ஆசைதான். பேர பிள்ளை எடுத்து கொஞ்ச வேண்டிய வயசுல உங்களுக்கு எதுக்குங்க இந்த ஆசை? அந்த பாழா போன வயாகர மாத்திரையை சாப்பிடாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்றது? என் பேச்ச நீங்க கேட்டாதானே? ஏதோ விளையாட்டுக்கு சொன்னேன்டி. விளையாட்டாவே இருக்கணும். முதல்ல ஃபோன் பண்ணி அவரை வர சொல்லுங்க. பண்றேன். நீங்க ஜோஷியர் கோவிந்தராஜனுக்கு போன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு பின்ன வைக்கணும்னா நம்பர் 1 அழுத்துங்க. உங்களுக்கு காரியம் பண்ணணும்னா நம்பர் 2 அழுத்துங்க. உங்களுக்கு கர்மாதி பண்ணணும்னா நம்பர் 3 அழுத்துங்க. எவன்டா இது? உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னா நம்பர் 4 அழுத்துங்க. உங்களுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணணும்னா 5ஆம் நம்பர் அழுத்துங்க. சாந்தி முகூர்த்தம் நடத்தணும்னா 6ஆம் நம்பர் அழுத்துங்க. என் கூட நேர்ல பேசணும்னா 7ஆம் நம்பர் அழுத்துங்க. உங்களுக்கு எதுவும் தேவையில்லைன்னா மூடிட்டு போன வச்சிருங்க. அட பாவி பயலே. என்னாச்சுங்க? உனக்கு காரியம் பண்ணணுமா? வணக்கம். வாங்க. நல்ல நேரத்துல தான் வந்திருக்கீங்க. இப்பதான் இவர்கிட்ட உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்லிக்கிட்டு இருந்தேன். எதுக்காக? லட்சுமி, ஜோசியர் வந்திருக்காரு, காஃபி எடுத்துட்டு வாமா. வேண்டாம். நான் டிஃபன் சாப்பிடாம காஃபி சாப்பிடுற பழக்கம் இல்ல, அதான். முதல்ல அவருக்கு கொடுமா. என்னம்மா லட்சுமி, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேங்க. உனக்கு கூட ஒரு பையனை ஃபிக்ஸ் பண்ணிரலாமா? ஒன்னும் தேவையில்ல. இவருக்கும் கொடுமா. அது சரி, நம்ம கோபிக்கும் பானுவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா உங்களுக்கு ஐடியா இருக்கா இல்லையா? எங்களுக்கும் பையனுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு தான் ஆசை. ஆனா அவன் அமெரிக்காவில இருந்து கிளம்பி இங்க வரணும்ல. ஜோசியரே, நேத்து கம்ப்யூட்டர்ல கோபி போட்டோவோட நாங்க பேசணும். எப்பா, அது கம்ப்யூட்டர் இல்லப்பா, லேப்டாப். நீங்க வெப்ல பார்த்ததே கான்ஃபரன்ஸ் கால்.
ஜோசியரே, அவன் பேசுறது ஏதாவது உங்களுக்கு புரியுதா? கிராமத்துக்காரங்களுக்கு கிராமத்து பாணியில சொன்னதாண்டா புரியும். என்னங்க என்ன பண்றீங்க? ரம்மு கூப்பிடுறா, நான் வரட்டுமா? அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கான். நாளைக்கு வெள்ளிக்கிழமை நல்ல முகூர்த்த நாள். நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம். 2 வாரத்துக்கு அப்புறம் கல்யாணத்தை நடத்திடலாம். 2 முகூர்த்தமும் நல்ல முகூர்த்தம் தான். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா அதுக்கு என் புள்ள அமெரிக்காவில இருந்து வரணும்ல. கண்டிப்பா வந்தே ஆகணும். எதுக்குன்னா இந்த மாசத்துல கல்யாணத்தை பண்ணியே ஆகணும். இல்லன்னா அவனுக்கு ஜென்மத்துல கல்யாணமே ஆகாது. ஐயோ, அட கடவுளே. அப்படின்னா அந்த கடவுள் தான் அவனை இங்க அனுப்பி வைக்கணும். அது என்னமோ உண்மைதான் ஜோசியரே. அவன் 4 வருஷமா இன்னைக்கு வந்துருவேன் நாளைக்கு வந்துருவேன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கான். அவன் அமெரிக்காவில இருந்து இப்போதைக்கு வரணும்னா எனக்கு ஏதாவது வியாதி வந்து நான் படுக்கையில விழுந்தாதான் ஆச்சு. பாக்க அப்படியே சினிமா ஹீரோ மாதிரி இருக்கீங்க. எங்க உங்க கைய கொடுக்க பார்க்கலாம். நான் யாருக்கும் கை கொடுக்க மாட்டேன். நீ எதுக்கு கைய கொடுக்க மாட்டேங்கிறன்னு எனக்கு நல்லா தெரியும். கைய பார்த்தே ஜோசியம் சொல்றவன் இல்ல, நாடிய பார்த்தே உன் உடம்புல என்னென்ன கோளாறு இருக்குங்கிறத அக்கு வேற ஆணி வேற புட்டு புட்டி வச்சிருவேன். உன் கைய காட்டியா? தலைவலி, கழுத்து வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, காலு வலி, முழங்கால் வலி. காலங்காத்தால சொம்ப தூக்கிட்டு புதருக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு வானா வராதியா. ஒண்ணுக்கு போகும்போது மிளகாத்தூள தூவன மாதிரி எரிச்சல் வரும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? ஐயோ, எனக்கு எல்லாமே தெரியும்யா. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா உனக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை இதுதான். உனக்கு அந்த விஷயத்துல கொள்ள ஆசை. 1 2 3 10 இன்னும் வேணும்னு தோணும். ஆனா உன்னால ஒன்னும் முடியல. மனசுல என்னமோ ஆசை இருக்கு. ஆனா உன் உடம்பு தான் ஒத்துழைக்கல. உன் பொண்டாட்டிக்கு கூட இதே பிரச்சனை தான். நீ சொல்ற மாதிரி எல்லாம் நடந்துக்க ஆசைதான். அவ உடம்பும் ஒத்துழைக்கலையே. இது மட்டும் நிஜம்தான். அதுக்கு ஒரே ஒரு மாத்திரை இருக்கு. மதன காமேஷ்டி மாத்திரை. ஒரு மாத்திரைய போட்டு கொஞ்சம் சூடான பாலை குடிச்சா அதுக்கப்புறம் பாரு அதோட சக்திய சும்மா குதிரை பலம். புது கட்டளை செய்ய வேண்டி இருக்கும். ஆசாரிய கூப்பிட்டு. இது ஒரு மாத்திரை எவ்வளவு விலை? கம்மி 50 ரூபா தான். 50 ரூபாயா? ஆனா நீ ஒருத்த மட்டும் இந்த மாத்திரையை போடக்கூடாது. உன் பொண்டாட்டியும் இந்த மாத்திரையை போட்டுக்கணும். அவ உன் ஆட்டத்துக்கு ஈடு கொடுக்கணும்ல. அவ ஒரு மாத்திரை போட்டுக்கணும், நீ ஒரு மாத்திரை போட்டுக்கணும். 2 மாத்திரைக்கு 100 ரூபா கேப்பியே. எப்பா கொஞ்சம் குறைச்சிங்க. இது என்ன புடவையா வரமா? ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீயா கொடுக்க. மதன காமேஷ்டி ஹார்ஸ் பவர். இன்னும் என்னையா யோசிக்க? ராத்திரி மாத்திரையை போட்டு பாரு. அதுக்கப்புறம் நீ நாளைக்கு என்ன தேடிக்கிட்டு வருவ. அப்படியா? என்னமோ 1000 ரூபாய் கொடுத்த மாதிரி. இந்த அப்படி உனக்கு ஒண்ணு, பொண்டாட்டி. ராத்திரி இதை போட்டுக்கிட்டு சூடான பாலை குடிச்சிட்டு களத்துல இறங்கு. என்ன எதுவும் ஏமாத்தலையே. வேலை செய்யலன்னா உன்னோட இந்த பணத்தை நான் திருப்பி கொடுத்தேன். போய் வேலை பாருயா. இன்னும் நம்பிக்கை இல்லைன்னா நான் என் கடையில தான் உட்காந்துருப்பேன். அங்க வந்து வாங்கிப்போ. சரி சரி. விளக்குன்னு சொல்லி இருக்கிற முடியும் கொட்டிரும் போல இருக்கு. ரம்மு வித் திஸ் மாத்திரை ஆயில் கம்மு பிக்கிக்கி. இந்த எனக்கு இதெல்லாம் இஷ்டம் இல்ல. 100 ரூபாய் வீணா போயிடுமேனு தான் இந்த மாத்திரையை முழுங்குறேன். மை டியர், 100 ரூபா வீண் போலன்னு தோணுது. ஆமாங்க, எனக்கு கூட உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகுதுங்க. நீ ஒரு வேலை செய்ய, ஒரு பேப்பரும் பேனாவும் கையில எடுத்து வச்சுக்கிய. எதுக்குங்க? கணக்கு எழுதுதா? ஃபிட்டா பிடிக்கணுமா தாரிகா தில். ஐயோ, அத்தை கூப்பிடுறாங்க. அத்தையே இல்ல சொத்தையே இல்ல கம்மு. ஓ ரம்யா, கொஞ்சம் இங்க வந்துட்டு போமா. ஐயோ விடுங்க, அத்தை கூப்பிட்டுட்டே இருக்காங்க. நான் போய் என்னன்னு கேட்டு வரேன்.
ஐயோ ஐயோ ரொம்ப சீக்கிரமா வந்துரு. முழுசா 100 ரூபா கொடுத்துருக்கு, வேஸ்ட் பண்ணிடாத. நாளைக்கே போய் ஒரு பாட்டில் நிறைய மாத்திரைய வாங்கிட்டு வந்து வச்சிட வேண்டியதுதான். அப்பா. அத்தை என்னாச்சு அத்தை? ரம்யா, இடுப்புல ஏதோ சுளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு, ரொம்ப வலிக்குதுமா. அதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன். கொஞ்சம் பிடிச்சி விடுறியாம்மா? இந்த வயசுல செய்யக்கூடாததெல்லாம் செஞ்சா இப்படிதான் ஆகும். இவரை எழுப்பலான்னா நல்லா கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்காரு. அப்பா, அவரை எழுப்புறதுக்கு மனசு வரலம்மா. அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன். உனக்கு தொந்தரவு கொடுத்துட்டேனம்மா. ஐயோ, இதுல தொந்தரவு என்ன இருக்கு அத்தை? படுங்க. அப்பா, உன்னால எனக்கு என் புருஷனுக்கு 100 ரூபாய் தண்டமா போயிடுச்சு. சீக்கிரம் வாடி, மாத்திரையோட பவர் கொஞ்சம் கொஞ்சமா ஏறிக்கிட்டே போய்கிட்டு இருக்குடி. ரம்மு, சீக்கிரம் வாமுடி கம்மு. என்ன லேட் ஆகுது? போய் பார்த்துட்டே வந்துடுவோம். எனக்கு வர வேண்டிய சவுண்ட் உனக்கு வந்துட்டு இருக்கு. ஐடியா, பானு கொண்டு வந்து முதுகமுக்கு விட்டு கூட்டிட்டு போயிட வேண்டியது. அம்மடி அம்மடி, அங்கதான் அங்கதான். இப்ப எங்க இருப்பாவ? அட, கதவு திறந்துருக்கு. கிருஷ்ணா, நீ ஜெயிச்சுட்டடா. பானு, என்ன மாமா, என்ன வேணும்? அது வந்து மாத்திரை. மாத்திரையா? அது வந்து நீ பூசிக்கோ. பொழுது விடுறதுக்குள்ள சிகப்பா இன்னும். ஐயோ, என் நிலைமை யாருக்கும் புரியலையே. இப்ப என்ன பண்றது? அப்பா, அம்மா, ஐயோ, இந்த நேரத்திலேயா இவ இப்படி ஒரு ஆங்கிள் உட்காரணும்? எப்படி இருக்கா? ஐயோ, ஐடியா. லட்சுமியை கொண்டு வந்து விட்டுட்டு நான் கூட்டிட்டு போயிட வேண்டியதான். லட்சுமி, 2 பேரும் படுத்து தூங்கிட்டாங்களா? ஐயோ, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல ரம்மு. லட்சுமியை இங்க இருந்து கூட்டிட்டு அங்க விட்டுட்டு வரலான்னு பார்த்தேன். அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லைங்க. அத்தை சைலண்டா படுத்துட்டு இருக்காங்க. வாங்க, நம்ம பெட்ரூமுக்கு போலாம். ரூமுக்கு போற வரைக்கும் என்னால தாக்கு பிடிக்க முடியாது. பாடி சொல்லும், பாடி. ஐயோ, யாராவது பாருங்க. வாங்க, ரூமுக்கு போலாம். ஐயோ, கிருஷ்ணா, மாமா விடுங்க. ஐயோ, மாமா கூப்பிடுறாரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். எங்க அப்பா ஒரு பெரிய தொந்தரவு பிடிச்சதா இருக்கேன். 100 ரூபா மாத்திரையே கிடைச்ச வரைக்கும் வேஸ்ட் பண்ணுவாங்க போல இருக்கேன். என்ன பண்றது தெரியலையே. கிருஷ்ணா. என்ன மாமா? ஆஹா, நல்லா இருக்கு. எங்க அம்மாவன்? எதுக்கு பையனை கூப்பிட்டீங்க? டேய் கிருஷ்ணா, 4 வருஷமா வர்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற கோபி பையன் இன்னும் வந்து தொலைய மாட்டேங்கிறான். இந்த தடவை கண்டிப்பா வருவான். எப்படின்னு கேளு. எப்படின்னா, அம்மாவுக்கு பெரிய வியாதி வந்து படுத்த படுக்கையா இருக்கும்னு சொன்னோம்னா இந்த வாட்டி அவன் கண்டிப்பா வருவான். எதுக்கு சொல்றேன்னா, என்னை விட அவன் அம்மா மேலதான் அவனுக்கு பாசம் ஜாஸ்தி. அப்பா, அம்மா நல்லா தானே இருக்காங்க. இருக்க கூடாதுடா, அவன் நல்லாவே இருக்க கூடாது. டேய், நிஜமா இல்லடா, சும்மா விளையாட்டுக்கு. உங்க அம்மாவுக்கு சோமலன்னு சொல்லி நாடகம் ஆடி கட்டில்ல படுக்க வச்சு கம்ப்யூட்டர்ல காட்டுவோம். அப்பா, ஐயோ, அது கம்ப்யூட்டர் இல்லப்பா, லேப்டாப். ஏதோ ஒரு டாப்புடா. முதல்ல போய் அதை ரெடி பண்ணு. நானும் ரம்யாவும் போய் அவளை ரெடி பண்ணி வைக்கிறோம். ரம்யாவா? டேய், அவளுக்கு மாத்திரை கொடுத்துருக்கேன். எனது மாத்திரையா? டேய், அது தூக்க மாத்திரை கிருஷ்ணா. தூக்க மாத்திரை தானா? விடிகிற வரைக்கும் அவ கண்ணை துறக்கவே மாட்டா. நீ போய் அந்த கம்ப்யூட்டர் எடுத்துட்டு வா. அப்பா, அது டேய், நீ வாமா, நிறைய வேலை இருக்கு. ரம்மு, வாழ்க்கையில இந்த மாத்திரையை மட்டும் சாப்பிடவே கூடாது. ஆஹா, தூக்கத்துல கூட என் பொண்டாட்டி எவ்வளவு அழகா இருக்கா பாத்தியா?
என்னம்மா எதுக்கு எடுத்தாலும் அதிர்ச்சியா எஃபெக்ட் கொடுக்குற? ஆமா, நீ கண்ணுக்கு போட்டுக்குவிய கண்மையே, அத கொஞ்சம் இவ மூஞ்சில தடை விட்டா பெரிய வியாதி வந்தவ மாதிரி இவ முகம் மாறிடும்ல. ஆமா மாமா. முதல்ல அதை செய். சரிங்க மாமா. கோபி. ஹாய் ப்ரோ, ஹவ் ஆர் யூ? இப்போ அப்பா வெப் கேமராக்கு வருவாரு. வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? நான் இப்ப கீழே போயிட்டு இருக்கேன். நீ வெப் கேமரா ஆன் பண்ணு. என்ன பண்ணி வைக்கிறியா? ஓகே. சரி. ஐயோ என்னப்பா? டேய் மெதுவா பேசுடா. மாத்திரை பவர் கம்மியாயிட போகுது. மாத்திரை பவர் ஆல்ரெடி கம்மியா தான் போய்கிட்டே இருக்கு. சீக்கிரம் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணு. பா இது லேப்டாப், கம்ப்யூட்டர் இல்ல. ஏதோ ஒரு டாப் ஆன் பண்ணுடா. சரி தள்ளி போ. ஹாய் ப்ரோ. மாம் என்னாச்சு? ஹே டாட், அம்மாக்கு என்னாச்சு? டேய் கோபி, அம்மாவோட நிலைமைய பாத்தியாடா? மாம்க்கு என்னாச்சுன்னு கேக்குறேன்ல. ஏதோ பெரிய வியாதின்னு சொல்றாங்கடா. ஆஸ்பத்திரிக்கு தூக்கிக்கிட்டு போனோம். டாக்டர் முடியாது, வீட்டுக்கே தூக்கிட்டு போயிருங்கன்ட்டாரு. நோ, மாம்க்கு எதுவும் ஆகாது. அது எந்த டிசீஸ் ஆனாலும் சரி, நான் கியூர் பண்றேன். அங்கே கியூர் ஆகலனா அமெரிக்கால ட்ரீட்மெண்ட் பண்ணி வைப்பேன். கோபி, அத்தை உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்கப்பா. ஒரு தடவை வந்துட்டு போப்பா. டேய் கோபி, பெத்து தாயை விட வேற என்னடா இருக்கு? அம்மா உயிரோட இருக்கும் போதே ஒரு தடவை வந்துட்டு போடா. அண்ணே, ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ் அம்மாவை பேச சொல்லுங்களேன். டேய் கோபி, அவ கண்ணை திறந்து 2 நாளாச்சுடா. எப்படிடா பேசுவா? டாக்டர் என்னன்னு டயக்னோஸ் பண்ணாரு? அது மூளையில ஏதோ பெரிய வியாதியாண்டா. கோபி, ஒரே ஒரு தடவை அம்மா வந்து பார்த்துட்டு போடா. இல்லன்னா வரேன்ப்பா, கண்டிப்பா வரேன். இன்னைக்கே டிக்கெட் புக் பண்றேன். அப்பா அவன் தான் வரேன்ட்டான்ல, நான் போட்டுமா? போய் தொலை. ரம்மு கம்மு. கோபி, அங்கே நில்லுடா. டாட், ஆக்சுவலி அது வாய மூடு. சின்ன வயசுல இருந்தே பானு உனக்காக காத்துக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சும் கூட ஊர் பேர் தெரியாத வெள்ளக்காரிய கல்யாணம் கட்டிட்டு வந்து நிக்கிறியாடா. எவ்வளவு தைரியம்டா உனக்கு? டாட் ப்ளீஸ் என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? நீ ஒன்னும் பேச தேவையில்லை. பொண்ணு விளையிற 5 ஏக்கர் நிலத்தை வித்து உன்னை அமெரிக்காவுக்கு அனுப்பி படிக்க வச்சது என் மானத்தை காத்துல பறக்க விடுறதுக்கு இல்லடா. என் தங்கச்சி பொண்ணு சந்தோஷமா வாழணும்னு தான். ஆனா நீ பண்ணி இருக்க காரியத்தால என் தங்கச்சிக்கு கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாம போயிட்டேனடா. கவனிச்சியா? நான் சொன்னது உண்மையாயிடுச்சு. என்னங்க, நீங்க எங்க இருங்க, நான் போய் அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு வரேன். டாட், எது கற்பனை பண்ணிக்கிட்டு பேசாதீங்க. ஒரு வாட்டி நான் சொல்றதை கேளுங்க. ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னு நீ ஒன்னும் பேச தேவையில்லை. நீ செஞ்சிருக்க காரியத்துக்கு இங்க என்ன நடக்க போகுது தெரியுமா? நாங்க எல்லாரும் ஒரேடியா விஷம் குடிச்சு தற்கொலை செய்துக்கிறதுதான். I am Ramya, Gopi's sister-in-law. Oh, hi. Nice to Hi. meet you. So, you know English? Yeah, +2 pass. Oh, that's good. So, can you explain me what happened in here? Why this gentleman is shouting at Gopi? You see that girl there? Yeah? She's pretty. Who is she? She, Gopi auntie Dr. Banu. Uh-huh. When auntie dying, Gopi father promised Gopi marry Banu. But now, Gopi marry you. All upset. Now father telling, all dying, taking poison. Oh no. Actually, I'm not Gopi's wife. I'm just his friend. Actually, he is a paying guest in my house.
ரம்யா, அந்த பொண்ணு என்ன சொல்லுது? நான் கோபியோட ஒய்ஃப் இல்ல, ஃப்ரெண்டு தான். எங்க வீட்ல வாடகைக்கு இருக்கான்னு அந்த பொண்ணு சொல்றா. And I came to India to attend his marriage. உண்மையை சொல்லணும்னா நான் இந்தியாவுக்கு வந்ததே கோபியோட கல்யாணத்தை பார்க்கதான்னு சொல்றா. And if you don't mind, let me stay here until Gopi's marriage. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா கோபி கல்யாணம் முடியற வரைக்கும் நான் இங்கேயே உங்க கூடவே இருக்கலாமான்னு கேக்குறா. தாராளமா இருக்கட்டுமா. நாங்க தமிழர்கள், நாங்க எல்லாருக்கும் அடைக்கலம் கொடுப்போம். இந்த தமிழ்நாடு எல்லாருக்கும் தாய்நாடு தான்மா. Why not? We are Tamilans. Anybody coming to our state, we join them. This Tamil Nadu, all people's motherland. No, my motherland is America. இல்ல, என் தாய்நாடு அமெரிக்கான்னு சொல்றா. சபாஷ், உன்னோட தேசபக்தியை நான் பாராட்டுறேன். Good, you country love. Appreciating. உன் பேர் என்னம்மா? What is your name? I'm Tanya. I'm born in America. My mom is Russian and my dad is American. என் பேரு தானியா. நான் பிறந்தது அமெரிக்கால. என் அம்மா ரஷ்யா நாட்டுக்காரங்க, என் அப்பா அமெரிக்கன்னு சொல்றா. அதனால என்னம்மா, இந்த வீடு உன் வீடு மாதிரி. நீ எவ்வளவு நாள் வேணாலும் இங்க இருக்கலாம். முதல்ல நீங்க ரெண்டு பேரும் உள்ள வாங்க. It's okay. Think this is your house. How many days your life you stay here? You both coming? Thank you. Come. Good house. மாம், நீங்க இப்படி ஏமாத்துவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு எதுவும் தெரியாதுடா. உங்க அப்பா, அண்ணன், அண்ணி எல்லாரும் சேர்ந்துதான் இப்படி நாடகம் ஆடி இருக்காங்க. இதுல ஏன் தப்பு எதுவும் இல்லடா. ஏண்டா என்னாச்சு இப்ப? இந்த மாசத்துக்குள்ள கல்யாணம் பண்ணலன்னா இந்த ஜென்மத்திலேயே உனக்கு கல்யாணம் நடக்காதுன்னு நம்ம ஜோசியர் சொல்லிட்டாரு. அதுக்காக தாண்டா ஒரு சின்ன நாடகம் ஆடணும். அதுக்கு என்ன இப்போ? You just ruined my life. என்னங்க, என்ன சொல்லிட்டு போறான்? புரியலையா உனக்கு? ஆஹா. சரி, உங்க இஷ்டம்னு சொல்லிட்டு போறான். அப்படியா? Gopi, Hey, Tanya, my darling. don't touch me. Why? What happened? How can you act so cool, Gopi? You betrayed me. You never told me you have a fiancé in India. Look, in fact, No, don't even try to convince me. Now I understand who you are. For years you used my house, my money, my trust, my innocence, my body. Tanya, please try to Don't understand me. ever try to touch me, Gopi. I hate you. But I love the people here. They're very good, humans and very caring. You are not fit for this family. Tanya, please, listen to me. Tanya. Oh, God. Excuse me, I can't do it with my hands. Can you give me a spoon? Thank you. சாம்பார் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குங்க. இந்தாங்க, இதை எடுத்துக்கங்க. What is this? அதிரசம். அரிசா. What is this? Sweet. Why?
உங்களுக்கு ரொம்ப காரமா இருந்ததில்ல, இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டா காரம் போயிடும். இந்தாங்க சாப்பிடுங்க. Delicious. Thank you, Banu. You're very caring. Banu? Do you love coffee? Hey, Banu, tell me. Do you love coffee? Yes. Gopi is lucky to have a beautiful girl like you. நான் ஒன்றும் பியூட்டிஃபுல் கேர்ள் இல்ல, கருப்பா இருக்கேன். பிளாக் கேர்ள். Black is beautiful, Banu. I don't like my color. I like your color. And those beautiful eyes. சரி சரி, ரொம்ப நேரமாச்சு. நீங்க பயணம் செஞ்சு களைப்பா இருப்பீங்க. What are you telling? I don't understand. Travel, tired, sleep. I got it. வாங்க வாங்க, உள்ள வாங்க. என்ன விஷயம்? ஐயா இன்னைக்கு ரொம்ப சேவை செய்றீங்க. ஏன் நான் எப்பவுமே பண்ணது இல்லையா? அண்ணிங்க, ஆனா சேவை பண்ணும் போதெல்லாம் எனக்கு வலி தான் அதிகமா கொடுத்தீங்க. வாங்க. அப்படியா? இதோ வந்துட்டேன். எப்படா கூப்பிடுவேன் காத்துட்டு இருந்தேன். Good morning. What is this you're drawing? உங்க நாட்டிலயும் கோலம் போடுவீங்களா? You mean in my country? No, we don't. இது எங்க கலாச்சாரம். Shall I try? நீங்க ட்ரை பண்றீங்களா? இன்னாங்க. ஐயோ, அப்படி இல்ல. இப்படி போடணும். Good morning, Danya. Good morning. Night good sleep? Yeah, I had a good sleep, thank you. காப்பி. Oh, thank you. தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூன்னு சொன்னாங்கன்னா யுவர் வெல்கம்னு சொல்லணும் லட்சுமி. ஓ அப்படியா? எனக்கு என்ன தெரியும். வெல்கம் வெல்கம். மாமா, 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 ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? பானு, ப்ளீஸ் லீவ் மீ அலோன். என்ன கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடு. என்ன மாமா, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? எஸ், பிரச்சனை தான். நீ தான் என்னோட பெரிய பிரச்சனை. நான் என்ன பண்ணேன் மாமா? பானு, ப்ளீஸ் ப்ளீஸ் லீவ் மீ அலோன். மாமா, என்னால உனக்கு ஏதாவது தொந்தரவுன்னா என்ன மன்னிச்சிடு. நீ இப்படி கவலையா இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. அதுக்கு தான் நான் சொல்றேன்ல, என்ன தனியா இருக்க விடு. மாமா, 4 வருஷமா நீ எப்போ வருவேன்னு இரவும் பகலும் உன் நினைப்பிலேயே இருந்த. நீ அமெரிக்கால இருந்து வரேன்னு தெரிஞ்ச அன்னைக்கு ராத்திரி நான் தூங்கவே இல்லை. எப்போ விடியோன்னு ராத்திரி முழுக்க நான் காத்துக்கிட்டே இருந்தேன். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன நானே மறந்துட்டேன். இங்க பாரு, என் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம
உன் ஃபீலிங்ஸ் சொல்லி என்ன டென்ஷன் ஆக்காத. தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடு. ஜஸ்ட் கெட் லாஸ்ட். நான் உன்னை அடிச்சனா என்ன? அடிச்சிருந்தா உடம்பு மட்டும்தான் வலிச்சிருக்கும். ஆனா உன் வார்த்தை என் மனசை நோக்கடிச்சிருச்சு மாமா. ஓ காட். பானு ப்ளீஸ், எனக்கு பேசுறதுக்கு மூடு இல்ல. ப்ளீஸ் இங்க இருந்து போ. நாளைக்கு பேசலாம், கிளம்பு. சரி, நாளைக்கு பேசுவல்ல? பேசலாம், கிளம்பு. ஓகே, தேங்க் யூ மாமா. ஓ காட், இந்த டர்ட்டி வில்லேஜ் கேர்ள் கிட்ட இருந்து என்ன காப்பாத்து. Hi Tanya, morning. I'm sorry. Sorry for what? For betraying you. Oh, it's okay. But don't betray Banu. She's an innocent girl and she loves you a lot. Tanya, please listen to me. Tanya, I want to talk to you. But I have nothing to talk. Tanya, listen. Oh God. ஐயோ கடவுளே கடவுளே, புடவை கீழே இருக்குடி. ஷோ, இது என்ன கோலம்? ஏங்க நீங்களாவது அவளுக்கு எடுத்து சொல்லுங்க. லட்சுமி, என்னங்க? அங்க பாரு. அங்க உங்கள்ட்ட தாங்க சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்றது காதுல விழுதா? ரம்யாக்கா, அங்க பாருங்க. ஐயோ தானியா, டவுன் டவுன். எப்படி இவளுக்கு சொல்லி புரிய வைக்கிறது தெரியல. புடவை கீழே இருக்கு. I don't understand what you're saying. டவுன் டவுன். சாரி டவுன். Oh, is this something wrong? No 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 no. Saree down. Indian ladies lifting saree very bad. Understood? Dad, how I'm looking in the saree? அப்பா, இந்த சேலையில நான் எப்படி இருக்கேன்? ஆஹா, சந்தன சிலை மாதிரி இருக்கம்மா. அது எல்லாத்தையும் விட என்ன அப்பான்னு கூப்பிட்டியம்மா. அதை விட சந்தோஷம் எங்களுக்கு என்னம்மா இருக்கு. You look like a sandal doll and I'm happy you call me dad. I lost my parents when I was 5 years old. நான் 5 வயசா இருக்கும்போதே எங்க அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க. And my grandma brought me up. என் பாட்டி தான் என்னை வளர்த்தாங்க. தானியா, உனக்கு யாரும் இல்லைன்னு எதுக்காகமா நீ கவலைப்படுற? நாங்கெல்லாம் இருக்கோம்ல. இந்த வீட்டை உன் வீடா நினைச்சுக்கோமா. Don't feel. Now we all are here. Think this is your home. Thank you. Gopi, how I'm looking? Tell me, Gopi, how I'm looking? Very awkward. Saree suits only Indian women. But your dad told me I look like a sandal doll. He has a vision problem. And you have an ego problem. Bro, it's just common. என்ன இருந்தாலும் இதுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் வேணும். அது உனக்கு கிடைச்சிருக்கு. உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குடா. சரி, அதெல்லாம் விடு. தானியா உனக்கு எப்படி அறிமுகமானா? அவளே சொன்னால நான் உங்க வீட்ல வாடகைக்கு இருக்கேன்னு. வீடு மட்டும் வாடகைக்கா? இல்ல அவளுமா? Hey, come on bro. She's just my friend. அவ்வளவுதான். இல்ல, நீ போய் சொல்ற. உங்க ரெண்டு பேத்தையும் பார்த்தா ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு தோணுது. நோ ப்ரோ, உண்மைதான் சொல்றேன். எனக்கும் அவளுக்கும் எந்த விதமான கனெக்ஷனும் இல்ல. கிருஷ்ணா, உன் லைன் கிளியர் ஆயிடுச்சுடா. கோபி, கோபி, உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டா. என்னன்னு சொல்லு ப்ரோ. கோபி, அமெரிக்காவுல பொண்ணுங்கள்லாம் வெக்கப்படவே மாட்டாங்களாமே. அந்த விஷயத்துல ஓப்பனாவே இருப்பாங்களாமே. நிஜமாவடா? அந்த விஷயம்னா?
அதான்டா அப்பா அம்மா ஆட்டம். ஹே ப்ரோ, யூ ஃபன்னி. நீ ஃபன்னி நின்னு மழுப்பாத. முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. அந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாது. ஐ எம் ஆல்வேஸ் பிஸி. அதுக்கெல்லாம் டைமே கிடைக்காது. டைம் கிடைச்சதுன்னா ஜல்சா பண்ணுவியா? ஹே நோ நோ, எனக்கு எந்த பொண்ணோடையும் அஃபேர் இல்லை ப்ரோ. 4 வருஷமா அமெரிக்காவுல இருந்துகிட்டு இது வரைக்கும் நீ ஒண்ணும் பண்ணலன்னா எனக்கு மட்டும் இல்லடா, நம்ம வம்சத்துக்கு அது அசிங்கம்டா. எதுக்கு ப்ரோ? தானியா மாதிரியான சக்கரை கட்டிய சப்பாம விட்டது எனக்கு மட்டும் இல்லடா, நம்ம ஆம்பளை ஜாதிக்கு அசிங்கம்டா. அதெல்லாம் போட்டுண்டா வரும்போது ஏதாவது மாத்திரை கொண்டு வந்தியா? மாத்திரையா? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் ப்ரோ? அதுவும் சரிதான், வண்டி ஓட்டவே தெரியல, இதுல பெட்ரோல் மைலேஜ் பத்தி பேசின பிரயோஜனம். உன் ப்ராப்ளம் என்னன்னு சொல்லு ப்ரோ. ப்ராப்ளமா? எனக்கு எல்லாம் ப்ராப்ளம் தான். டேய் கோபி, நான் திருப்தியா சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமாடா? ஏன் வீட்லயே சமையல் பண்றது இல்லையா? பண்றாங்கடா, ஆனா அதை சாப்பிடுற நேரத்துல அப்பாவுடைய தொந்தரவு பெருசா இருக்குடா. நீ சாப்பிடுறதுல அப்பாக்கு இஷ்டம் இல்லையா? ஐயோ, நான் சொல்றது அது இல்லடா, சாப்பாட்டை பத்தி சொல்லலடா, அப்பாவுடைய ஃபிட்டிங்க பத்தி சொல்றேன்டா. ப்ரோ, நீ என்ன சொல்ல வரனே எனக்கு புரிய மாட்டேங்குது. ஜஸ்ட் லீவ் மீ அலோன். என் வழியில என்ன விடு. ஆடாடா, இந்த காலத்து பசங்கள்லாம் மவுசை கையில புடிச்சு உற்சாகமே இல்லாம போயிட்டானுங்க. இவனுங்க எவனுமே வேலைக்கு ஆக மாட்டானுங்க போல இருக்கு. ஆஹா, அந்த அமெரிக்க ஆப்பிள் தானியாவை கடிச்சு சுவைச்சு பார்க்காத இவன் சுத்த வேஸ்ட். எது எப்படியோ இவன் தொடாம இருக்கிறது எனக்கு தான் லாபம். தானியா மை டார்லிங், இந்த நிமிஷத்துல இருந்து நீ எனக்கு சொந்தம். ரம்யா கெட் அவுட், தானியா உனக்கு கட் அவுட். ஒன்றும் இல்லை டியூட், இதெல்லாம் என் பேட் லக். எங்கள் அப்பாவோட பேச்சை தட்ட முடியல. அது மட்டும் இல்லாமல் இந்த டர்ட்டி வில்லேஜ்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு சுத்தமாக இஷ்டம் இல்லை. ஐயோ, அதை ஏன் கேட்குற? அவள் கருப்பா ஆப்பிரிக்கன் ஹவுஸ்மேட் போல இருக்கா. என்னது ஹனிமூனா? அது ஒன்று தான் குறைச்சல். கல்யாணம் ஆன உடனே இங்கேருந்து எஸ்கேப். மொபைல் நம்பர் கூட சேஞ்ச் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். ஐயோ, அவ எப்படியாவது சாகட்டும். அப்பா சொன்ன மாதிரி அவங்களுக்கு மருமகளா இருந்தா போதும். எனக்கு பொண்டாட்டியா தேவையே இல்லை. என்னது தானியவா? அவ ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சு. என்னோட வரன்னு பிடிவாதமா வந்தா. இங்க இருக்கிற நிலைமைய பார்த்து பிரச்சனை எதுக்குன்னு அவளே ஒதுங்கிட்டா. நீயே சொல்டா, அங்க இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தான்னு என் லைஃப்ல இடம் கொடுக்க முடியுமா? உனக்கே தெரியும்ல, எனக்கு குடும்பம், பொண்டாட்டி, பிள்ளைங்க இது எதுவுமே சுத்தமா பிடிக்காதுன்னு. லைஃப் லாங் பேச்சுலரா இருந்து லைஃப் என்ஜாய் பண்ணணும். ஊர்ல 1000 ஹோட்டல் இருக்கும்போது வீட்டு சாப்பாடு எவன் சாப்பிடுவான் சொல்லு? ஓகே டியூட், லேண்ட் ஆன உடனே கால் பண்றேன். நான் இல்லைன்னு ஃபீல் பண்ணாதீங்க, நீங்க என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, டேக் கேர், பாய். Thank you, Tanya. You're welcome. Good morning, Tanya. Very good morning, Ramya. You should not do this work. Why? What's wrong? You are our guest. You should not work. I'm not a guest. I'm member of this family and this is my own home. ஐயோ, நீங்க 2 பேரும் இப்படி இங்கிலீஷ் பேசினா எனக்கு எப்படி புரியும் ரம்யாக்கா? அது ஒண்ணும் இல்ல லக்ஷ்மி. நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்யறன்னு கேட்டதுக்கு, இது என் வீடு, இந்த வீட்ல நானும் ஒருத்தின்னு சொல்றா, அவ்வளவுதான். ஐயோ ஐயோ ஐயோ, எப்பேற்பட்ட பொண்ணான வார்த்தை சொன்ன என் தங்கமே. What happened, Ramya? Why she's doing like this? Because you told you are our family member. Ah, yeah. Thank you, Lakshmi. வெல்கம் வெல்கம். Tanya, do you like to see some of my sarees? Oh, sarees. Yes, I would like to see them. Okay, come. We will go to our bedroom. Banu, I will join you shortly. Okay, okay. I think I came in the wrong time. No problem, no problem. My husband always very open heart. I am also open heart. Oh, My husband tells he likes you very much. oh, really? Yeah.
He always busy with laptop. Watching Yeah. porn? Yeah, yes. He's very romantic. Always at my back. Back? I mean, following me at back. Oh, yeah. Okay. Okay, guys. Good. Keep going on. Bye. Tanya, wait. I show you some sarees. Oh, I think in another time. Bano waiting for me. Bye. Okay, bye. என்ன போறா? Good morning, Dad. ஆ. என்னம்மா இங்க உள்ள காலநிலை எல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா? Sorry, I don't understand. Do you like atmosphere here? Oh, I love. It's a very pleasant place. ஓ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க இருக்க கிளைமேட்டும் நல்லா இருக்குன்னு சொல்றா. And very nice people. எல்லாரும் நல்லவங்களா? But I wish go out and see places around. அது மட்டும் இல்லாம இந்த ஊர் முழுக்க சுத்தி பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குன்னு சொல்றா. அதுக்கு என்னம்மா தாராளமா சுத்தி பார்த்துட்டு வாம்மா. நான் கோபி அனுப்பி வைக்கிறேன். அவன் உனக்கு சுத்தி காட்டுவான். Why not? You can go. I will ask Gopi. Gopi. டிஃபன் ரெடியா இருக்கு, எல்லாரும் வாங்க. Dad, I will take Banu with me. அவ பானுவை கூட்டிட்டு போறேன்னு சொல்றா. பானுவியா? வேண்டாம்மா, அவளுக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் அவளை நாங்க வெளியில அனுப்பவே மாட்டோம். வேணும்னா ரம்யாவை கூட்டிட்டு போ. நான் இந்த வெயில்ல போனா அப்புறம் என் கிளாமர் என்ன ஆகுறது? Dad, I'm comfortable with Banu. Please send her with me. எனக்கு பானு கூட போகணும்னு தான் ரொம்ப ஆசையா இருக்கு. தயவு செஞ்சு பானுவை என் கூட அனுப்புங்களேன். ரம்யாவுக்கு எதுக்கு தொந்தரவு? ஐயோ, போய் தான் சுத்தி பார்த்துட்டு வரட்டுமே. அது இல்லடி. அதுவும் இல்ல இதுவும் இல்ல, வாயை முடுங்க. இன்னும் பழைய காலத்து சம்பிரதாயத்தை கட்டிக்கிட்டே அழுதுகிட்டு இருக்கீங்களே. இந்த அமெரிக்கா பொண்ணும் நம்ம பானுவும் ரொம்ப நல்லா பழகிட்டாங்க. வெளியில போய் நல்லா சுத்தி பார்த்துட்டு தான் வரட்டுமே. இந்த பாரு பானு, நீங்க ரெண்டு பேரும் டிஃபன் பண்ணிட்டு இவளை கூட்டிக்கிட்டு நம்ம ஊர் கோயிலு, தோட்டம், துறவு, கடற்கரை, இன்னும் என்னென்னலாம் பார்க்க வேண்டிய இடம் இருக்கோ அதை எல்லாத்தையும் காட்டிட்டு கூட்டிட்டு வாமா. சரிங்க மாமா. அப்படியே லக்ஷ்மி கிட்ட சொல்லி ஒரு பாக்ஸ்ல டிஃபனே எடுத்துட்டு போமா. சரிங்க மாமா. அதோட ஒரு பாட்டில தண்ணி கூட எடுத்துட்டு போங்க. ஏன்னா வெளியில வெயில் ஜாஸ்தியா இருக்குல்ல, தாகம் எடுக்கும் போது குடிச்சுக்கலாம். சரிங்க மாமா. அதை விட முக்கியமா இருட்டுறதுக்குள்ள வீடு வந்து சேர்ந்துடணும். சரிங்க மாமா. சரிங்க மாமா. சரிங்க மாமாவா? ஏய் பானு, யாரு இந்த வெள்ளக்காரி? எங்க கோபி மாமாவோட ஃப்ரெண்டு அமெரிக்கால இருந்து வந்திருக்காங்க. நம்ம ஊரை சுத்தி காட்டலான்னு கூட்டிட்டு போறேன். சரி போய் சுத்தி காமிச்சிட்டு வா. நாங்க போயிட்டு வரோம். பை. இவ்ளோ அழகா இருக்கிற பொண்ணை விட்டுட்டு அந்த பானுவியா கல்யாணம் பண்ணிப்பான் கோபி? Where are you taking me? வா, வந்து நீயே பாரு. So far. Wow. அங்க பாரு, அழகா இருக்குல்ல? So beautiful.
Gopi, you betrayed me. But I forgive you only because of Banu, only because of her innocence. But today I come to know that you hate Banu. Is it true? Yes, I hate the dirty village girl. Okay, this village where you were born has become a dirty village? Yes, I hate this village, this girl, and this country. Everything. Okay, so you hate your own country? You hate your motherland? You hate a great country where Mahatma Gandhi was born? A great country where Swami Vivekananda was born? Now became an alien country for you? Because now you are an American. I pity on you, Gopi. Your Indians come to America and start hating your own country. But we Americans come to India as Americans and live as Americans. This is the respect we have towards our own country. People all over the globe respect India as a great country of culture and philosophy. We dream of seeing India at least once in our lifetime. We respect Indian culture. We respect Indian hospitality. We respect Indian tradition. We respect Indian spirituality. But people like you are across this country of great souls and sages. Betraying humans can be pardoned, but betraying our motherland is an unpardonable sin. Gopi, I can't drag you to the court of justice, but I'm forgiving you just because of your family and Banu. I pity on you, Gopi. One day you will come to know what you missed in your life. And one more thing, I believe in God, and I believe that He never forgives sinners. Banu? பானு உன்னோட கொஞ்சம் பேசணும். மாமா, இந்த வார்த்தைய நீ அமெரிக்காலேருந்து வந்தப்போ சொல்லியிருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். இப்போ மட்டும் என்ன? எல்லாம் முடிஞ்சிருச்சு மாமா. இனிமையான கனவுகளா இருந்தா அதை நினைச்சு பார்க்கலாம். ஆனா சதறி போன கனவுகளை நினைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை மாமா. I don't understand what you saying. என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒன்றும் ஆகல மாமா. சின்ன வயசுல நாம 2 பேரும் விளையாடும் போது நீ என்ன அடிச்சுக்கிட்டே இருப்ப. தப்பு உந்தா இருந்தாலும் அடி எனக்கு தான் விழும். இதுவும் அந்த மாதிரி தான். Hey பானு, I can't follow you. நீ என்ன பேசுறேன்னு எனக்கு சுத்தமா புரியல. நான் பேசுறது உனக்கு புரியணும்னா மனசு இருக்கணும். அந்த மனசுல கொஞ்சமாவது அன்பு இருக்கணும். மாமா, உனக்கு நான் இஷ்டம் இல்லை. உன்னோட பார்வையில நான் இப்போவுமே டர்ட்டி வில்லேஜ் கேர்ள். மாமா கட்டாயப்படுத்தினதால தான் நீ என்ன கல்யாணம் பண்ணவே ஒத்துக்கிட்ட. ஒருவேளை நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் என்னை விட்டுட்டு அமெரிக்காவுக்கு போயிடுவ. எனக்கு அது தெரியும். ஓ, நான் போன்ல பேசிட்டு இருந்ததை நீ கேட்டியா? பானு, நான் இன்னும் லைஃப்ல செட்டில் ஆகவே இல்லை. அதுக்கு தான் கல்யாணம் வேண்டாங்கிறேன். எதுக்கு மாமா? ஏன் இன்னும் என் மனசோட விளையாடுற? என் வழியில் என்ன போக விட. உன் மனசு என்ன சொல்லுதோ நீ அப்படியே நடந்துக்கோ. அந்த சுதந்திரம் எனக்கு எங்க இருக்கு? எங்க அப்பா கொடுத்த வாக்குக்காக நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு தான் ஆகணும். நீனே எனக்கு இஷ்டம் இல்லைங்கிறது உண்மைதான். ஏன்னா உன்னை பார்த்தா எனக்கு எந்த ஃபீலிங்கும் வர மாட்டேங்குது. யூர் லைக் எ ஃப்ரெண்ட் டு மீ. உன்னை என் வைஃபா நினைச்சு பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கு. அப்போ தானியா, அவளை பார்க்கும்போது உனக்கு என்ன தோணும்? தானியாவா? அவளும் அப்படிதான். we are just friends. அமெரிக்கால ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து குடும்பம் நடத்துவாங்களா மாமா? பானு, மாமா, ஒரு பொய்யை உண்மையாக்க 100 பொய் சொல்ல வேண்டி வரும்.
வேண்டாம் மாமா, இனி அதை பத்தி நாம பேச வேண்டாம். ஏன்னா உன்னோட மனசுல நானும் இல்ல, தானியாவும் இல்ல, எனக்கு தெரியும். உனக்கு கல்யாணம், குடும்பம், குழந்தைங்கிற தொந்தரவே வேண்டாம். நீ விரும்பின மாதிரியே நீ சந்தோஷமா இரு மாமா. ஒரு விஷயம் மாமா, மனுஷங்க கருப்பா இருந்தாலும் வெள்ளையா இருந்தாலும் வலி ஒண்ணுதான் மாமா. என்ன ரூம்ல யாரையுமே காணோம். தானியா, ஆஹா, வானியா, தானியா, அம்மா. Okay, good night, Banu. ஐயோ, வந்துட்டாலே. ஐயோ, ஐயோம்மா, தெரியுமா? Pretty woman. Pretty woman. What are you doing, Krishna? தானியா, தானியா, அம்மா, அம்மா, I leave you only because of Ramya. Never come here again, understand? ஐயோ, என்னாச்சுங்க? அது இந்த படிக்கட்டுல தடிக்க விழுந்துட்டேன். அதான். ஐயோ கடவுளே, நீங்க கொஞ்சம் பார்த்து வரக்கூடாதாங்க? அடி எங்க பட்டிருக்கு? அடியில தான் பட்டிருக்கு, அடியில தான். உடம்பு பூரா ரொம்ப பெயினா இருக்கு, ரொம்ப பெயினா இருக்கு. சரி சரி, படுங்க படுங்க. தைலம் தேய்ச்சி விடவா? இப்போ ஒண்ணும் வேண்டாமா, எதுவும் தேய்க்காத, போத்தி மட்டும் விடு. அதான் அப்படிதான். ஐயோ, போறோம் போறோம் போறோம். என்னங்க, இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குங்க. அடி பாவி, நான் நொந்து நூடுல்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அதை நூலாக்க பாக்குறேன்றியே. இந்த நேரத்துல அடி எல்லாம் கேட்பேன். ஐயோ ஐயோ, அம்மா, ரொம்ப ஆசையா இருக்குங்க. அம்மா. I would have kicked him between his legs, but I left him because of Ramya. பாவம், போகட்டும் விடு. ஆமா, உனக்கு ஃபைட்டிங் எப்படி தெரியும்? How? I am a black belt in karate. கராத்தேவா? தானியா, எனக்கும் கராத்தே கத்து கொடுக்கறியா? ஐ கராத்தே. Why not? Oh, what is this leaf? இது மாயல. மேங்கோ, Mango? மேங்கோ ட்ரீ, மேங்கோ Fruit, mango. Yes. Oh, really? So Mango. interesting. Beautiful. Hello, Tanya. Oh, Ramya, you look beautiful in this dress. Thank you. Ramya, where is your husband? He is taking rest. He is falling from the steps while getting down. Oh, you could have called a doctor. No problem. He is all right now. Banu, I think we have to visit him. Come, we will go. Oh, hello Krishna. How is your health? உங்க உடம்பு இப்ப எப்படி இருக்கு, பரவாயில்லையான்னு கேக்குறா. ஏதோ இருக்குமா தாயி? மாமா, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? அத ஏன் கேக்குற? அதெல்லாம் நான் பண்ண கர்மா. What he says? He says this is fake. Oh yeah, it is his fate which saved him. What happens if his spinal cord gets hurt? Oh Ramya, your romantic husband is bedridden. I felt sympathetic on you. Okay, take a rest. Let's go, Banu. பண்றதெல்லாம் பண்ணிட்டு தெரியாத மாதிரியே பேசிட்டு போறாளே. தானியா சொன்ன மாதிரி உங்க முதுகுல அடிபட்டு இருந்துச்சுன்னா அப்புறம் என் நிலைமை என்ன இருக்குங்க? அட போடி நீ ஒருத்தி. அவ ஏதோ சொல்லிட்டு போறான்னு பேசிக்கிட்டு இருக்கிறியே, உனக்கு வேற யோசனையே வராதாடி?
வேற யோசனை வர்றதுக்கு விட்டாதானே? 4 வருஷமா ராத்திரியும் பகலுமா பழகி போயிடுச்சுங்க. இப்ப நீங்க இல்லாம தூக்கம் கூட வர மாட்டேங்குது. எல்லாம் என் தலை எழுத்து. இன்னும் எவ்வளவு நாள் காத்திருக்கணும்னு தெரியல. இதுக்கு தாங்க சொல்றது, வெள்ளத்தோலுக்கு ஆசைப்பட்டு உள்ள தோலையும் வேஸ்ட் பண்ண வேண்டான்னு. அம்மா அம்மா Banu, do you believe in God? Do you believe in me? Do you want to marry me? மேரேஜ்? யூ? நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா? அது எப்படி முடியும்? இந்த சமுதாயம் ஒத்துக்காத. Indian law may not accept it, Banu, but America has legalized lesbian marriages. அப்படியா? Yes, Banu. Come with me to America. Let's get married. Do you have a passport? Yes. Thanks, Lord. But how going? By the flight? No, 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 no. மாமா அத்தை எல்லாரும். Well, they will not accept, so we have to escape. Running? Yeah, run away from these people. Banu, what are you thinking? எனக்கு பயமா இருக்கு. Gopi hates both of us, and we both love each other. So what's wrong in getting married and live in peace? But children? You need a child. Okay, we will adopt a child. That child speak in English, but no speak in Tamil. How? I love this innocence, Banu. I love you, dear. ஓட 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 தூரம் குறையல, பாட 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 பாட்டு முடியல. ஓடிடலான்னு பாக்குறீங்களா? என்கிட்ட இருந்து உங்களால தப்பிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா? ஓடுங்க ஓடுங்க, திரும்பி வந்த இடத்துக்கே ஓடுங்க. ஐயோ ஐயோ. மாட்டிக்கிட்டீங்களா? எல்லாம் எனக்கு தெரியும். எல்லாத்தையுமே நான் வீடியோல பார்த்துருக்கேனே. ஒரு பொண்ணை லவ் பண்றது சாதாரணமான விஷயம். ஓட போறீங்களா? ஓடுங்க ஓடுங்க, நான் வேணாலும் உங்களுக்கு உதவி பண்றேன். ஓடுங்க. ஊரை விட்டே போறீங்களா? போக போக. மாமா மாமா ப்ளீஸ், யார்கிட்டயும் இந்த விஷயத்தை பத்தி சொல்ல வேண்டாம். நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். எனக்கு இவ 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 வேணும். இந்த வெள்ளத்தோடு தானியா வேணும். இவளை எனக்கு விட்டு கொடுத்துட்டா நான் யாருக்கிட்டையும் எதையும் சொல்ல மாட்டேன். இந்த தானியா வேணும், இந்த தானியா எனக்கு வேணும். What he's telling, Banu? He asking you. அவகிட்ட எடுத்து சொல்லு. நான் சொன்னதை அப்படியே சொல்லு. என் ஆசை அவளை நிறைவேற்ற சொல்லு. சொல்ல போறியா இல்லையா? சொல்லு. சொல்ல மாட்டேன். சொல்லலனா
என்கிட்ட வீடியோ இருக்கு. நீங்க ரெண்டு saying? பேரும் இச்சு பண்ணீங்களா அந்த வீடியோ? வேண்டாம். அத நான் அப்படியே நெட்ல விட்டுருவேன். சொல்ல அவகிட்ட. இல்ல. சொல்லி புரிய வை. வேண்டாம். சொல்லணும் சொல்லல. சொல்ல மாட்டியா? அப்ப சரி. What she வீடியோ wants? வீடியோவை நெட்ல He விட்டுற wants you. வேண்டியதுதான். வேற வழியே இல்ல. Okay, if he's helping us, what is wrong? I'll accept. No. No. I love you. It's only for one time, Banu. No. There is no way. Try to understand. There is no way. Okay? Okay? ஐயோ நான் தெரியாம ஏதோ சொல்லிட்டேன். அம்மா ஏதோ பண்ணிடாத. ஏதோ அதாவது பேசி திட்டுக்கலாம். Banu, no luggage. Just take your passport. காலையில டிஃபன் கூட சாப்பிடாம எங்க போயிருந்தீங்க? இங்கதான் பக்கத்துல பீச்சுக்கு போயிட்டு வந்தோம். சரி சரி சாப்பிட வாங்க. Banu, we don't have much time. Make it fast and come. Go, go. பானு, கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. வெளியில சுத்துறதெல்லாம் நிறுத்து. புரிஞ்சுதா? சரிங்க மாமா. Tanya, did you see my husband? No, I didn't. ரம்யா, கல்யாணத்துக்கு சமையல்காரங்களை புக் பண்ண சொல்லியிருந்தேன். கிருஷ்ணா அதுக்கு தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா? பானு, நீ ஏன் இப்படியே நின்னுட்டு இருக்க? கல்யாண புடவை எடுக்க போகணும். சீக்கிரமா ரெடி ஆகு. சரிங்க அத்தை. பானு டிஃபன் ஆறிடும், சீக்கிரம் வாங்க. வரோம்க்கா. என்னடி இது? பானு, கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் இருக்குமா? அதுக்குள்ள இதெல்லாம் எதுக்கு? ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. என் ஆசீர்வாதம் என்னைக்கும் உனக்கு இருக்கும். பானு, எங்களோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் உண்டுமா? தெரியும் அத்தை. Dad, can you both bless me? நீ 100 வருஷம் நல்லா இருக்கணுமா? Thank you. Come, let's go. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. 2 பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? நாங்க அமெரிக்காக்கு போறோம். அப்படியா? அப்ப போயிட்டு சாயங்காலம் சீக்கிரம் வந்துடணும். சரி சரி. பை பை. Bye bye. Bye bye. Run, run, Banu. Come.
Fast, Tanya. Come fast. அம்மா, ஆ? என்னம்மா இது? இது பானு ரூம்ல இருந்ததுமா. கோபி, நீ தானியாவுக்கு துரோகம் பண்ணிட்டு அவ வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நாடகம் ஆடுறியா? உண்மையை சொல்லணும்னா என் மேல உனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. மாமா உன்னை கட்டாயப்படுத்தினதாலதான் என்ன கல்யாணம் பண்ணிக்க நீ சம்மதிச்சிருக்க. நீ இந்த விஷயத்தை பத்தி உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தப்போ நான் அதை கேட்டுட்டேன். நீ 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையில மோசமா விளையாடிட்ட. ஆனா அந்த கடவுள் எங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வச்சிட்டாரு. இப்ப நாங்க 2 பேரும் எங்களோட புது வாழ்க்கையை சந்தோஷமா ஆரம்பிக்க அமெரிக்காவுக்கு போய்கிட்டு இருக்கோம். மறுபடியும் நாங்க திரும்பி இங்க வர மாட்டோம். அத்தை, மாமா, தயவு செஞ்சு எங்களை நீங்க மன்னிச்சிருங்க. இப்படிக்கு உங்கள் பிரியமான பானு, தானியா. ஐயோ, இரண்டு மனம் வேண்டும். என்னம்மா பானு, 2 பேரும் சேர்ந்து எங்க கிளம்பிட்டீங்க? அது நீ இப்படி திருன்னு முழிக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்க. உண்மையை சொல்லுங்க, 2 பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? ஜோசியரே, அது நான் தானியோட சேர்ந்து அமெரிக்காவுக்கு போறேன். அமெரிக்காவுக்கா? எதுக்கு? கோபிக்கு என் மேல இஷ்டம் இல்ல. அவன் தானியாவை கூட ஏமாத்திட்டான். இப்போ நாங்க 2 பேரும் ஒருத்தர் மனசார விரும்புறோம். அதுக்காக? அதனாலதான் நான் தானியாவோட அமெரிக்காவுக்கு போய் அவளோட சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணிருக்கேன். கோபிக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைங்கிறதால நீ தானியா கூட ஓடி போறது அவ்வளவு நல்லது இல்லம்மா. 2 பொண்ணுங்க காதலிக்கிறது, சேர்ந்து குடும்பம் நடத்தணுங்கிறது சாஸ்திரம் ஒத்துக்காது, சம்பிரதாயம் ஒத்துக்காது, மக்களும் இதை ஏத்துக்க மாட்டாங்க. I can understand what you're telling. Indian law may not accept the same-sex marriages, but America has legalized it. Well, I accept your logic. But Banu is not an American. She is an Indian. She has to respect our culture and tradition. And I believe you to respect our culture and tradition. Well, I do. If so, please leave Banu. இல்ல, என்னால தானியா இல்லாம இருக்க முடியாது. நான் தானியாவோட தான் சேர்ந்திருப்பேன். பானு, ஏதோ ஒரு ஆவேசத்துல இந்த மாதிரி முடிவெடுக்கிறது அவ்வளவு நல்லது இல்லம்மா. கோபிக்கு உன்னை பிடிக்கலங்கிறதுக்காக நீ தானியா கூட ஓடி போறது எந்த விதத்திலையும் நியாயம் இல்லம்மா. நாளைக்கே அவன் மனசு மாறலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் கூட அவனோட குணம் மாறலாமா. தானியா, today Gopi may hate Banu, but tomorrow he may accept his mistake and accept Banu. You came here to attend her marriage, not to ruin her life. If you really love Banu, please leave her. And if you really respect our culture and tradition, please go back to America. Banu, I think he's right. You have to go back. No, I come with you. Banu, look, I just have no right to dishonor your Indian culture and country. If I respect my country and culture, I have to respect your country and culture. Banu! Look there, Gopi is coming. தானியா, பானு